நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காரட்டையா நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். என்றைக்கு வருது, என்ன நேரத்தில் வருது, நம்ம தாலி சரடு மாற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம், முழு விளக்கங்களுடன் நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவர் நலமுடன் இருக்க வேண்டும் என்றும் தானும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என அனைத்து பெண்களும் நினைப்பதுண்டு. தீர்க்க சுமங்கலி வரம் பெற பல விரதங்களை மேற்கொண்டாலும் அவற்றுள் முதன்மையாக போற்றப்படுவது காரட்டையான் நோன்பு. யமனிடம் போராட தனது கணவனின் உயிரை சாவித்திரி தேவி மீட்டு வந்த நாளே காரட்டையான் நோன்பு. சத்தியவானை மரணத்தின் கடவுளிடமிருந்து அதே நாளில் திரும்ப பெற்றதாக நம்பப்படுகின்றது. அதே போல பெண்கள் தன் கணவருக்காக விரதம் இருந்து அம்மனுக்கு காரட்டையான் நோன்பு நெய்வேத்தியம் சமர்ப்பிப்பார்கள். தமிழ் மாதம் மாசி மாதம் முடிவிலும் பங்குனி மாதம் தொடக்கத்திலும் நோன்பு வருகின்றது. மஞ்சள் தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டு பிறகு நோன்பு சரடு கட்டிக்கொண்டு சாவித்திரி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். அதே சமயம் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, திருமணமான சுமங்கலி பெண்கள், திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் இந்த விரதத்தை இருக்கலாம். கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைய விரதம் இருக்கலாம். மாங்கல்ய பலம் நீடிக்க பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களையே முதன்மையாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா, இதை காமாட்சி அம்மன் விரதம், சாவித்திரி விரதம் மற்றும் கௌரி விரதம் என்றும் சொல்வார்கள். காரட்டையான் நோன்பு உருவான கதையை நம்ம சின்னதாக சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சாவித்திரி தேவி சத்தியவானை காதலித்து திருமணம் செய்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் கணவர் 1 வருடத்தில் இறப்பார் என்று சாவித்திரி தேவிக்கு முன்னதாகவே தெரிந்தும் திருமணம் செய்துக்கிட்டு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ தொடங்கினாங்க. சத்தியவான் இறக்க போகும் நாளில் சாவித்திரி தேவி அவங்க கூடயே இருந்தாங்க. சத்தியவான் இறந்துட்டார். அப்பொழுது அங்கு வந்த யமதர்மராஜன் சத்தியவான் உயிரை எடுத்துக்கொண்டார். அப்பொழுது யமதர்மராஜனே என்று குரல் வந்தது. குரல் வந்த வழியே அவர் பார்த்தபொழுது, யாரம்மா நீ? உனக்கு என்ன வேண்டும்? உன் கண்களுக்கு நான் எப்படி தெரிகின்றேன் என்று கேட்டார் யமதர்மராஜன். தர்மபிரபு, நான் சத்தியவானின் மனைவி சாவித்திரி தேவி. நான் கௌரி அன்னையின் பதிபக்தை. அதன் மூலம் என் கண்களுக்கு நீங்கள் தெரிகிறீர்கள் என்று சொன்னாள் சாவித்திரி தேவி. என்ன வேண்டும் என்று கேட்டார் யமதர்மராஜன். குடும்ப வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் எந்த சந்தோஷத்தையும் பிள்ளை பாக்கியமும் நான் அடையவில்லை என்றார். அதற்கு நான் என்னமா செய்கிறது என்று கேட்டார். தொடர்ந்து யமதர்மனிடம் வாக்குவாதம் செய்து கொண்டு சென்றார்கள் சாவித்திரி தேவி. அப்பொழுது யமதர்மராஜன், உனக்கு 3 வரங்கள் தருகின்றேன், இங்கிருந்து சென்று விடுவாயா என்று கேட்டார். சரி என்றார் சாவித்திரி தேவி. முதல் வரம், என் இழந்த சொத்து அனைத்தையும் திரும்ப கிடைக்கணும். ராஜ மரியாதை என் குடும்பத்திற்கு வர வேண்டும். என் மாமனார் மாமியாருக்கு கண்கள் தெரிய வேண்டும் என்று முதல் வரம் கேட்டாங்க. நான் அனைத்தும் தந்து விட்டேன். 2வது வரம் கேள் அப்படி என்று யமதர்மராஜன் சொன்னார். அதற்கு 2வது வரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 100 பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று சாவித்திரி அன்னை தர்மராஜனிடம் கேட்டார். அந்த வரத்தையும் கொடுத்தேன் என்றார் யமதர்மராஜன். வரம் கொடுத்த பிறகு யோசித்த யமதர்மராஜன், நீ பலே கில்லாடி அம்மா நீ என்றார் யமதர்மராஜன். 3வது வரம் என்னவென்று கேள் என்றார் யமதர்மராஜன். 3வது வரம் பார்த்தீங்கன்னா, நான் தீர்க்க சுமங்கலியாக 100 வருடம் வாழ வேண்டும் என்று கேட்டார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் தந்தாயிற்று என்றார். ஒரு நொடி பொழுதில் உலகம் சம்பித்தது. உன் கணவருக்காக நீ செய்த அனைத்தும் என்னை வியக்க வைத்தது
என்று சொல்லி சத்தியவானுக்கு உயிரை திரும்ப கொடுத்தார். அப்பொழுது, நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்து உள்ளீர்கள், உங்களுக்காக கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு 1 நிமிடம் அமருங்கள் என்று சொல்லி தனது வீட்டினுள் சென்று பார்த்தபொழுது காராமணி, உப்பு மற்றும் வெல்லம் மட்டுமே இருந்தது. அதை கொண்டு கார அடையை உப்பில்லாத செய்த உணவும் யமதர்மராஜனுக்கு விருந்தாக படைத்து அவர் மனதை குளிர வைத்து அவர் உண்டு பின்பு சென்றார். இதுவே அந்த கதையின் அர்த்தம். இதனாலே இந்த நோன்பை பயபக்தியுடன் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இதனால் கணவனின் ஆயுள் கூடும், நோய் நொடிகள் விலகும், சண்டை சச்சரவுகள் விலகும், ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது. பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க இந்த நோன்பை இருக்க வேண்டும். இதனால் புகுந்த வீட்டு அனைத்து வளங்களும் மேம்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. அம்பிகைக்கு நன்றி சொல்லும் விதமாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார அரிசியுடன் அந்த மாவுடன் வெல்லம், காராமணி சேர்த்து செய்வாங்க. அப்படி இல்லைன்னா கார அரிசி மற்றும் உப்பு சேர்த்து உப்பு அடையாக படைப்பார்கள். விரதம் இருக்கும் முறை பார்த்திங்கன்னா, அதிகாலையில் நீராடி விட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் உருவப்படத்திற்கு நம்ம விளக்குக்கு நெய் தீபம் ஏற்றலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அம்மன் உருவப்படம் இருந்தால் அதற்கு வண்ண மலர்களால் நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீட்டில் உள்ள அம்பாள் படத்திற்கு முன்பு அந்த வெற்றிலை பாக்கு, மஞ்சள் சரடு ஆகியவை வைத்து வழிபாடு நம்ம தொடங்கலாம். அந்த டைம்லேருந்தே நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாம். மஞ்சள் சரடில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பூ வச்சு கட்டலாம், அல்லது வாசனை மலர்கள் ஏதாவது இருந்தால் அந்த சரடில் கட்டிட்டு அம்பாள் படத்திற்கு முன்ன வைத்து அதை நம்ம வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் சரடை கணவரிடம் கொடுத்து ஆசி பெற்று அவர் கையால் நம்ம கட்டி கொள்ளலாம். ஒருவேளை கணவர் வீட்டில் இல்லாமல் வெளியூரில் இருந்தால், விரதம் இருப்பவர் திருமணமாகாத பெண்ணாக இருந்தாலோ வீட்டில் இருக்கும் மூத்தோரிடம் ஆசி பெற்று அந்த கயிறை கழுத்திலோ அல்லது கையிலோ நீங்கள் அதை வாங்கி கட்டிக்கலாம். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா கார அடை, இனிப்பு அடை ஏதாவது ஒன்று செஞ்சு, இல்லை 2மே கூட செய்யலாம். அதை செஞ்சுட்டு அது கூடவே உருகாத வெண்ணெய் வச்சு நம்ம அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு நம்ம படைச்சிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு, பூ, பழம், சரடு, கயிறு எல்லாத்தையுமே வச்சு நம்ம அதை படைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செய்து வைத்த கார அடையை ஏதாவது லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கணவருடைய ஆயுள் நீடிக்குன்றதை சொல்லுவாங்க. விரதம் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டிய மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நோன்பு சரடு கட்டும்பொழுது, இல்லை கையில் கட்டும்போது, இல்லைன்னா தாலி சரடு மாற்றும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னா, உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்ற அந்த மந்திரம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. காரட்டையான் நோன்பு நேரம் பார்த்திங்கன்னா, நாள் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி மார்ச். நேரம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு, காலையில் 6:35 முதல் 12:46 வரை காரட்டையான் நோன்பு அந்த நேரத்தில் நம்ம விரதம் இருக்கலாம். தாலி கயிறு மாற்றும், மஞ்சள் கயிறு மாற்றும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலிருந்து 12 மணி வரலையும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மதியான நேரம் பார்த்திங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி வரலையும் அந்த டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த டைமில் நம்ம கயிறு மாற்றிக்கலாம். அன்னைக்கு காமாட்சி அம்மன் ஸ்லோகம் தெரிஞ்சால் அன்னைக்கு பாராயணம் செய்யலாம். இந்த நாளில் காமாட்சி அம்மன் நினைத்து விரதம் இருந்து வழிபாடு நம்ம செய்கிறதுனால அத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த காரட்டையான் நோன்பை விரதத்தை நம்ம எல்லோருமே அம்பிகையின் அருள் பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழ அந்த அம்பாள் அருள் புரியணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபொழுதும் கொண்டு வந்து விடாதே. உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை, உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.